ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா எபிசோட் என்னன்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து அந்த ஸ்கூலுக்கு சமைச்சு கொண்டு போகிறாங்க. ஸோ அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளாவது நான்வெஜ் சாப்பிடுவோம். ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் மட்டும் நீங்கள் நான்வெஜ் கொடுங்க, மோஸ்ட்லி எல்லா டீச்சர்ஸுமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாரதி கண்ணம்மா வந்து வீக்லி வந்து நான் தேர்ஸ்டே மட்டும் உங்களுக்கு நான்வெஜ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஓகே சொல்லிவிட்டு அந்த ஃபுட் எல்லாமே எல்லாரையும் வாங்கிட்டு போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணம்மா வந்து ஹேமாவை வந்து பார்க்குறாங்க. இந்த பாப்பா நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே ஹேமாவும் கண்ணம்மாவை பார்க்குறாங்க. ஸோ ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நீ அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. நீங்கள் தானே என்னை கோயிலில் அந்த திருவிழாவில் நான் காணாமல் போயிட்டப்போ என்னை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இல்லை நானும் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு யோசிச்சுட்டே வந்தேன், கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்கே நீ அப்படின்னு கேட்குறாங்க கண்ணம்மா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. நானும் இந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ நீங்கள் டீச்சரா, என்ன கிளாஸ்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. இல்லை, நான் வந்து இங்கே வந்து இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன், இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க, நீயே இன்னும் சாப்பிடாம இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா கிட்ட. இல்லை, என்னோட அப்பா வந்து வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஆண்டி, அவங்களுக்காக தான். எங்கள் அப்பா வந்தோடனே நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வர லேட் ஆகும் போல், எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க, நீ மட்டும் இப்படி தனியாக உட்காந்துட்ருக்கியே அப்படின்னு. நான் என்னோட சாப்பாடு நான் உனக்கு ஊட்டி விடுறேன், நீ சாப்பிடு அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ஹேமா சாப்பிட வந்து யோசிக்கிறாங்க. எனக்கும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, நான் அவளுக்கு ஊட்டி விடுறதா நினச்சி தான் ஊட்டி விடுறேன், இது நல்லா இருந்தால் சாப்பிடு, இல்லைன்னா உங்கள் அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஊட்டி விடுறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ அதுக்குள்ளே ஏதோ செம்ம ஃபீலிங்ஸ் அவங்களுக்குள்ளே ஓடுது. அப்படியே வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பாரதி வந்து காரில் வந்துகிட்டு இருந்த காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து கரெக்டாக வரும்போது இவங்களும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நாளைக்கும் நான் உனக்காக நான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், இனிமேல் வந்து நம்ம டெய்லி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணம்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ கிளம்பும்போது கரெக்டாக பாரதி அங்கே வராரு. அப்போ தான் வந்து ஹாய் ஏம்மா, சாரி நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. பரவாயில்லப்பா, நான் சாப்பிட்டுட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சாப்பிட்டுட்டியா, யார் கொடுத்தா, எப்போ சாப்பிட்ட அப்படின்னு பாரதி கேட்குறாரு. இல்லை, இங்கே ஒரு அம்மா எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, இங்கே அவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களாம், இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கெல்லாம் அவங்க தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ நான் இங்கே உட்காந்துட்டு இருந்த பார்த்துட்டு அவங்களே எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க, ரொம்ப சூப்பராக இருந்ததுப்பா, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி வந்து லேட் ஆனதுக்கு சாரி ஹேமான்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, நீங்கள் லேட்டாக வந்ததால தான் எனக்கும் இப்போ அவங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், இங்கே இருக்க எல்லா பிள்ளைங்களும் அவங்க அம்மா வந்து ஊட்டி விடும்போது எனக்கு அது மாதிரி இல்லையே அப்படின்னு நான் நினச்சி ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து அவங்க எனக்கு ஊட்டி விட்டோன்னே அந்த கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவுக்கு வந்து பெல் அடிச்சது அவங்க ஸ்கூலுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ பாரதி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. கண்ணம்மா வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க இல்லையா, இதை பற்றி யோசிச்சுட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 2 லெட்டர்னு ஒரு போர்டு பார்த்துட்டு அந்த வீட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனரே உள்ளேருந்து வெளியில் வராங்க. உங்களுக்கு என்ன வேணும், யாருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது கண்ணம்மா வந்து எனக்கு வந்து வீடு இங்கே 2 லெட் போட்டிருக்கு, அதனால தான் நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ நாங்கள் தான் ஹவுஸ் ஓனர், நீங்கள் வந்து வீட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க, நானும் என் தங்கச்சி, எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. ஸோ என் தங்கச்சியும் நான் வர சொல்கிறேன், 2 பேரும் சேர்த்து பார்த்துடுறோம் வீட்டை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி துளசியும் வர சொல்கிறாங்க. ஸோ துளசியும் கண்ணம்மாவும் வீட்டை போய் பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வாடகை என்னெல்லாம் கேட்குறாங்க. முதல்ல நீங்கள் வீட்டை பாருங்கள், வாடகைலாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வீட்டை பார்க்குறாங்க. வீடு எல்லாமே நல்லாயிருக்கு, பிடிச்சிருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார், இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ, அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க கண்ணம்மா. நீங்கள் சார் எல்லாம் கூப்பிடாதீங்கம்மா, அண்ணனே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சொல்லுங்க அண்ணா, இந்த வீட்டுக்கு எவ்வளோ வாடகை அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் ஜூஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஜூஸ் கொடுக்குறாங்க. பாரதி கண்ணம்மாவுக்கும் துளசிக்கும் ஜூஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரெண்ட்டு அட்வான்ஸை பற்றிலாம் பேசுகிறாங்க. இந்த வீட்டுக்கு வாடகை வந்து 5000, இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதுதான் கொடுத்தாங்க, நீங்களும் அதே கொடுத்துருங்க, மெயின்டெனன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, கரண்ட் பில் நீங்களே அதாவது ரெகுலராக கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அட்வான்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க கண்ணம்மா. அதுக்கு பார்த்தீங்கன்னா 3 மாதத்து வாடகை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவங்க எல்லாருக்குமே வீடு பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் நல்லாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ் ஓனரும் கண்ணம்மா இவங்க எல்லாருமே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வந்து பயங்கர கோவமாக அஞ்சலியும் அவங்க வீட்டு வேலைக்கார அந்த மல்லிகா அக்காவும் திட்டிகிட்ருக்காங்க. எதுக்காக நீங்கள் வந்து சாப்பாடு வந்து லேட்டாக கொடுத்து விட்டீங்க, ஹேமா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா சாப்பாட்டுக்காக, இப்படியா பண்ணுவீங்க, 2 பேரும் வீட்டில் சும்மா தானே இருக்கீங்க, இதை விட என்ன வேலை அப்படி இப்படின்னு செம்மையாக திட்டிகிட்ருக்காங்க. ஒரு குழந்தை எவ்வளோ நேரம் பசியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா. பாரதி நீங்கள் வந்து சாப்பாடு லேட்டாக கொடுத்தீங்க, இதுக்கேற்ற மாதிரி பாரதியும் லேட்டாக அங்கே போயிருக்கான், இது எல்லாமே சேர்த்து ஹேமா தலையில் தானே விடிஞ்சிருக்கு, அவள் எவ்வளோ நேரம் பசியோடு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பா, இந்த நேரம் பார்த்து யாரோ ஒரு அம்மா அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க, இது கேட்கும்போது எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சௌந்தர்யா.
அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அஞ்சலி மைண்ட் வாய்ஸில் அவள் என்ன உங்கள் உண்மையான பேத்தியா, எங்கேருந்தோ வந்து அனாதை தானே, அவளுக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு அப்படின்னு நினச்சிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நினச்சினா நீங்கள் இந்த வீட்லேயே இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க அஞ்சலியும் மல்லிகாவையும். ஸோ இதுக்கப்புறமாவது தயவு செஞ்சு ஒழுங்காக ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுங்க, அதை விட உங்களுக்கு எந்த வேலையும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹேமா வர டைம் ஆச்சு, ஈவினிங் அது நல்லா ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட்டு கண்ணம்மா பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட ஸ்கூலை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. ஸ்கூலு இதெல்லாமே சேர்த்து எவ்வளோ சாரி இப்போ நம்ம சமைச்சு கொடுத்ததால இந்த அட்வான்ஸ் பணம் வந்தது. ஸோ வீட்டுக்கான அட்வான்ஸும் இதுலேருந்தே நம்ம கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை வீட்டுக்கு. பட் வந்து ஸ்கூல்லாம் சேர்க்கணுன்னா டொனேஷனே 50,000 அந்தளவு கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இனிமேல் 4-5 கம்பெனி ஏறி இறங்குனாது நிறைய பேருக்கு சமைச்சாதான் நம்மளால் லக்ஷ்மி ஒரு பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி வராங்க. லக்ஷ்மி பார்த்திங்கன்னா அம்மா உனக்கு ஒரு குட் நியூஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லக்ஷ்மின்னு கேட்குறாங்க. இல்லை நான் வந்து என் ஃப்ரெண்டு துளசி என் ஃப்ரெண்டு படிக்கிறாள் ஸ்கூலில், நான் அந்த ஸ்கூல்லேயே பெரிய ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு இல்லையா, நான் அந்த ஸ்கூல்லேயே படிக்கலான்னு இருக்கேம்மா. ஸோ அங்கே வந்து நிறைய காசுலாம் கேட்க மாட்டாங்க, பெரிய ஸ்கூலில் என்னெல்லாம் நடத்துவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா நடத்துகிறாங்களாம். இந்த ஸ்கூலில் படித்தவங்களாம் நிறைய பேர் கலெக்டரெலாம் ஆயிருக்காங்களாம்மா. நான் இந்த ஸ்கூல்லேயே போகிறேன், நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மா பார்த்தீங்கன்னா உங்கள் அம்மாவால் முடியாது, ரொம்ப பணம் கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இல்லை லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க. கண்ணம்மா என்னால் முடியாதுன்னு நீ நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா ஸ்கூல் தான் வேறு, பட் இங்கே இருக்க பாட புத்தகம் எல்லாமே ஒன்று தானே, இங்கே படித்தா என்னால் கலெக்டர் ஆக முடியாதுலாம் நினைக்காத, கண்டிப்பாக நான் படித்து கலெக்டர் ஆகி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோடை ஸ்வீட்டாக முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன மாதிரி ட்விஸ்டெல்லாம் இருக்குன்றது நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.